சின்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அபார கண்ட சிந்தம் ஞானம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர படமாமதன் கலியுதேவன் காட்சி பண்ணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மடுகளை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ஒருத்தருக்கு அவரோட பெண்ணையே இன்ட்ரடியூஸ் பண்ண பெரியவா, ஒருத்தருக்கு அவரோட பெண்ணையே இன்ட்ரடியூஸ் பண்ண பெரியவா. இந்த சம்பவம் பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. இது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அவரோட பெண்ணே அவருக்கு தெரியல, இப்போது பெரியவா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, அதுக்கு இதுதான் உன் பொண்ணு அப்படின்னு. அதான் பெரியவா அப்படிங்கிற அப்புறம் ஏன் பரமேஸ்வரனுங்கிறோம். இது வந்து 1967 68 நடந்தது அப்படிங்கிறா. காஞ்சி மடத்தில் சாத்துர்மாசிய விரதம் சமயம். அப்போ சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடிஞ்சு தீர்த்த பிரசாதத்தை பக்தாளுக்கு கொடுத்துட்டே இருக்கார் பெரியவா. அப்போ ஒரு வயசான தம்பதி முறை வந்தது. அவள் வந்தால் அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே சொன்னார், என் பேர் நாராயணன், இவ பேர் வனஜா, நான் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கேன், நான் ஏதாவது கைங்கரியம் பண்ணிவிட்டு மடத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணோம். அவளை ஒரு 2 நிமிஷம் மேலேருந்து கீழே வரைக்கும் பெரியவா ஒரு ஸ்கேன் பண்ணார். அது தெரிஞ்சு போச்சு அவள் யாருன்னு. அங்கே உட்காருங்கன்ற மாதிரி சைகை பண்ணி அவள் போய் அங்கே போய் உட்காந்துண்டா. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு தீர்த்த பிரசாதம் போயிட்டே இருந்தது. ஒரு 7 பேர் போனவுடனே திருப்பி வயசானவா ஒருத்தர் வந்தால், கல்யாணமாகாத ஒரு பெண் குழந்தை ஒன்று அவள் ஊற்றி வரா. இவள் இருக்கா அவள் நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்ட உடனே அவள் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியவா சொன்னால், ஏன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கோ அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம எதுவுமே பேச ஆரம்பிக்கல, பெரியவாளே இப்படி சொல்கிறாளே அப்படின்னா அவர் தான் பரமேஸ்வரன் ஆகிடுதேன். அப்புறம் பெரியவா என்ன பண்ணால், அங்கே முன்னாடி இருந்த அந்த மிலிட்ரியிலேருந்து வந்தார் நாராயணன், அவர் கொண்டாட்டி அப்படி வா அப்படின்னு கூப்பிட்டார். அவள் வந்த உடனே, நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியோ அப்படின்னாரு. என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னாரு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாவா, அவளுக்கு நீ இந்த கொஞ்சம் பண்ணி இந்த குழந்தைக்கு நீ கல்யாணம் பண்ணுறியோ அப்படின்னாராம். அவள் இதை எடுத்து பண்ணுறியா அப்படின்னா, சரி சரின்னாராம். சரி பெரியவா கேட்குறாரு அந்த இவர்கிட்ட, இந்த மிலிட்ரிலேருந்து வந்தார் அந்த நாராயணன்னா, அவர்கிட்ட நாராயணன் அவர்கிட்ட சொல்கிறார், உனக்கு உன்னோட மூத்த வழியில் ஒரு குழந்தை இருந்ததே, அது என்னாச்சு? பெரியவா இது அடுத்தது தூக்கி வாரி போடுறது. அவர் இப்போ அந்த நாராயணன்ற வனஜான்றவளை கூட்டின்னு வந்திருக்கார் இல்லையா, வயசானவாவா, அவளை கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்டாட்டி இருந்திருக்கா அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்டாட்டி பேர் சுந்தரி, என்னோட பொண்டாட்டி பேர் சுந்தரி அப்படின்னு அப்போ தான் சொல்கிறார். அதுதான் இப்போது அவருடைய. ஆனால் இந்த பொண்டாட்டிக்கு சொல்லியிருக்கார், நான் சொன்னது தப்பு, அந்த செகண்ட் பொண்டாட்டிக்கு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்து இவருக்கு நாராயணனோட அந்த சுந்தரியோட பிறந்து அந்த பொன் குழந்தை இவாளோடய இருந்திருக்கு. ஒரு 7-8 வயசு இருந்தபோது அது வரைக்கும் வளர்த்துருக்கா. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவள் போயிட்டா போல இருக்குது. ஒரு 6-7 வருஷம் வளர்த்துருக்கா. ஆனால் இந்த புதுசாக வந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா நாராயணன், அந்த வனஜாங்கிறவளுக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எப்பவுமே தான் சித்தியாக இவ சரியாக குழந்தைய வளர்ப்பாளா, அதனால் அது என்ன பண்ணி எடுத்து ஒரு நாளைக்கு கிளம்பி அங்கே போயிட்டு வரேன் கோவிலுக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுவாக போயிடுத்து. அது எங்கேயோ போயிடுத்து, காணோம். போய் எவ்வளோவா முயற்சி பண்ணி எங்கே இருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் காணோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பெரியவா சொல்கிறா, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது இவா சொல்லுவா அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நாங்கள் இன்னொருத்தர் இப்போ இந்த பெண் குழந்தைய கூட்டின்னு வந்திருக்காளே, அதான் இவர் இந்த மிலிட்ரியில் இருந்தவரோட பொண்ணு தான் இங்கே இருக்குது. அவர் சொல்கிறார், நான் தினமும் டீ போட்டுண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வடை இது பண்ணிட்டு ஒரு சின்ன சைக்கிள் எடுத்துன்னு அங்கே போய் இது பண்ணுவேன். அப்போ நான் அதை அந்த இதெல்லாம் கொடுக்கறது விற்கிறதுக்காக நான் அப்படி போயிட்டே இருந்தேன். அப்போ செங்கல்பட்டில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓரமாக பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருந்த பொண்ணு அழுதுருந்தது.
அப்போ விசாரித்து பார்க்கும்போது விஷயத்தெல்லாம் சொல்லித்து, அப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் நீங்கள் என் கூட வந்துடு அப்படின்னு கூப்பிட்டோம். அதுவும் வந்துடுத்து எங்களை நம்பி. அதனால் வந்துட்டு எங்கள் குழந்தையாக வளர்த்து அது இது பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இப்போ கல்யாணமும் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு, நிச்சயம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கான வசதி எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது. ஆனால் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இப்போ 13 வருஷம், 8 வயசில் காணாமல் போச்சு. இப்போ 21 வயசாகுது. 13 வருஷமாக இவள் வளர்த்துருக்கா. இப்போ அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தது. தன்னோட அப்பா இவர் தான் நாராயணன், அவள் சித்தி, அதை விட்டுடலாம். தன்னை பெற்ற அப்பா வந்து இங்கே இருக்கார். அம்மா ஏற்கனவே காலமையாச்சு. இவள் வளர்த்த அம்மா அப்பா இவ இருக்க கூட இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொண்ணுக்கு அழுக வந்து தான். அந்த அழுகுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு அழுதுருக்கு. பெரியவா வந்து அதுக்கப்புறம் வந்து இதை நீ பண்ணுறியா அப்படின்னும் போது அந்த மிலிட்ரிக்காரருக்கு இது தூக்கி வாரி போடுறது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து அங்கே போயிருக்கு, அவகிட்ட வளர்ந்துருக்கு, காணாமல் போய் அதை வீட்டை விட்டு அது போயிடுத்து, பிடிக்காமல் போயிடுது. இப்போ இந்த மிலிட்ரியில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகின்னு வந்தார் அவருடைய நாராயணன், அவர் வனஜா அப்படின்னு அவள் பிடிக்காமல் அந்த பொண்ணு போயிடுத்துன்றது தெரியுது. இவள் இங்கே இருக்கா, அவள் இங்கே வந்துட்டுருக்கா, அதே வரிசையில் இவள் வரா, இந்த பொண்ணை வளர்க்குறவா வரா அப்படின்னு யாருக்கு தெரியும்? பெரியவா இருக்க சன்னதியில் தான் அது நடக்கிறது, அன்றைக்கே நடக்கிறது. அப்புறம் இதை 2-3 நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடக்கிறதுனாலும் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி சில சமயம் நடந்திருக்கு. பெரியவா தங்கு இங்கே அப்படின்னு இருக்கா, அப்புறம் நடக்கும். ஆனால் பெரியவா அவளை வரவழிச்சுட்டா அவளாம் இங்கே இருக்கா அப்படிங்கிற பெரியவா தானே அதை பண்ணுறா. பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாம் நடக்காதே. அதனால் அந்த நாராயணியையும் வனஜாவையும் இழுத்தது யார் அப்படின்னா அந்த இடத்துல மடத்துக்கு பெரியவா தான். அதுக்கப்புறம் வந்து அவள் கைங்கரியம் பண்ணுறோன் அப்படின்னு சொல்கிறார் மடத்துக்கு. ஆனால் நீ உனக்கு மூத்த சம்சாரம் மூலம் பிறந்த குழந்தை, அந்த பொன் குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் விஷயம் தான் வெளில வருது எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பெண் குழந்தைய வளர்த்துன்னு இருக்கவா அங்கே வரா. அப்போ வந்து இந்த கல்யாணத்தை நீயே பண்ணிவிடு அப்படின்றாரு. அப்படின்னா எப்பேற்பட்ட இது. அப்போது அவருக்கு அந்த இவருக்கு நாராயணனுக்கு அவருடைய பொண்ணே தெரியல. அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் பெரியவா. அவரோட பெண்ணையே இன்ட்ரடியூஸ் பண்ணின பெரியவா ஒருத்தருக்கு. யாருன்னா இந்த நாராயணனுக்கு. ஜெய்சங்கர மகாபெரிய பாதவேஸ்வரன்